இந்த வீட்டில் பாதுகாப்பு இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 6 தலைப்புகள் இருக்கு. சரிங்களா? ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கட்டிடங்கள் மற்றும் சுவர்கள். நம்ம வீட்டோடைய கட்டிடங்களையும் சுவர்களையும் எப்படி பாதுகாப்பா வைக்கணும். செகண்ட் பாருங்க, தரைகள் மற்றும் மேற்பரப்பு பராமரிப்பு. நம்ம வீட்டோட தரை மேற்பரப்பு பராமரிப்பு இதை எப்படி பாதுகாப்பா வைக்கணும். 3 பாருங்க, மின்சாரம். நம்ம வீட்டில் இருக்க மின்சாரத்தை எப்படி பாதுகாப்பா வைக்கணும். 4 பாருங்க, மருந்துகள். வீட்டில் இருக்க அந்த மருத்துவ பொருட்களை வந்து எப்படி பாதுகாப்பா வைக்கணும். அடுத்து பாருங்க 5, விஷப்பொருட்கள் மற்றும் சேமித்தல். மனிதனுக்கு ஆபத்து தரக்கூடிய சில பொருட்களாக பயன்படுத்துவோம் வீட்டில். சரிங்களா? இந்த பினாயில் பாட்டல் அந்த மாதிரிலாம் பயன்படுத்துவோம். அதை எப்படி பாதுகாப்பா வைக்கணும். அடுத்து எரியக்கூடிய மற்றும் தீப்பற்றக்கூடிய பொருட்கள், எளிதில் எரியக்கூடிய அந்த தீப்பற்றக்கூடிய பொருட்களுக்கு அதை எப்படி நம்ம பாதுகாப்பா வைக்கணும். இந்த 6 தலைப்புகள் இருக்கு. சரிங்களா? இந்த 6 தலைப்புகள் இருந்தும் நான் முக்கியமான கீ பாயிண்ட்ஸா எடுத்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா இதை கவனிச்சோன்னு உங்களுக்கு எக்ஸாமுக்கு நீங்க எழுதலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த கட்டிடங்கள் மற்றும் சுவர்கள் மொத்தம் 9 பாயிண்ட் எடுத்திருக்கேன். தரைகள் மற்றும் மேற்பரப்புல 9 பாயிண்ட் எடுத்திருக்கேன். மின்சாரத்துல 10 பாயிண்ட் எடுத்திருக்கேன். மருந்துகள்ல 6 முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்து விஷப்பொருட்கள் சேமித்தல 6 முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்து எரியக்கூடிய மற்றும் தீப்படக்கூடிய பொருட்கள் 6 முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது ஒவ்வொன்றையும் தான் நான்